தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகள் என்கிற காணொளியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது ஆவிக்குரிய வரங்கள். முதலாவதாக ஆவிக்குரிய வரங்கள் என்றால் என்ன, அல்லது ஆவிக்குரிய வரங்களின் வரையறை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, சபையினுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படும் சிறப்பான திறமைகளே ஆவிக்குரிய வரங்கள் என அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த ஆவிக்குரிய வரங்களின் சிறப்பம்சம் என்ன என்று பார்க்கும் பொழுது, இது பதவியோ அலுவலோ இல்லை, மாறாக தேவனுடைய ஊழியத்திற்காக இவைகள் தரப்படுகின்றன. இது தேவனுடைய ஈவாக காணப்படுகிறது. சபைக்கு சேவை செய்யவே இந்த வரங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. அடுத்ததாக இந்த வரங்களை நமக்கு யார் தருகிறார், யார் தருவார் என்று பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 12:11 படி தமது சித்தத்தின்படி ஆவியானவர் நமக்கு இந்த வரங்களை தரக்கூடியவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 12:4-5-6 படியாக இதிலே திரியேகத்துவத்தின், அதாவது திரியேக தேவனின் செயல்பாடு இருக்கிறது. ஆக நம்முடைய விருப்பப்படி ஒரு வரத்தை நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக தேவனே தம்முடைய சித்தத்தின்படி இந்த நபருக்கு இந்த வரம் என்று பகிர்ந்து கொடுக்கக்கூடியவராக காணப்படுகிறார். அடுத்ததாக இந்த வரங்களை நாம் எப்பொழுது பெறுகிறோம் என்று பார்க்கும் பொழுது, நாம் ரட்சிக்கப்படும் போது அல்லது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது, அதாவது ரட்சிக்கப்படும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே ரட்சிக்கப்படும் பொழுது இந்த வரங்கள் நமக்கு அளிக்கப்படுகின்றன. எப்படி இதை பெறுகிறோம் என்று பார்க்கும் பொழுது, நமது விருப்பத்தால் இல்லை, மாறாக தேவனுடைய கிருபையால் ஈவாக இது நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் வேதம் இந்த ஆவிக்குரிய வரங்களை கிருபையின் வரங்கள் என்றும் அழைக்கிறதாய் காணப்படுகிறது. சரி, வேதாகமத்தில் எத்தனை வரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன? சரியாக சொன்னால் புதிய ஏற்பாட்டில் திருச்சபைக்கான வரங்களாக எத்தனை வரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டிலே 4 பகுதிகளில் திருச்சபைக்கான வரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவை ரோமர் 12வது அதிகாரம் 6-8. இந்த பகுதியிலே 7 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8-10. அடுத்ததாக 1 கொரிந்தியர் 12:28-30 9 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எபேசியர் 4வது அதிகாரம் 9-13 5 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 1 பேதுரு 4வது அதிகாரத்தில் 7-11 ஆகிய வசனங்களில் 1 வரம் சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தம் 22 வரங்களாக இந்த 4 இடங்களில் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த 4 பட்டியலில் தீர்க்க தரிசன வரம் 3 முறை வருகிறதா இருக்கிறது. அதே போல போதித்தல் என்கிற வரம் 2 முறை வருகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த 22 வரங்களில் 3ஐ கழித்தோம் என்று சொன்னால் மீதமுள்ள வரங்கள் 19 வரங்கள். ஆகவே ரோமர், 1 கொரிந்தியர், எபேசியர், 1 பேதுரு ஆகிய இந்த 4 இடங்களில் மொத்தம் 19 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த 19 வரங்கள் தான் புதிய ஏற்பாட்டிலே திருச்சபைக்கான வரங்களாக காணப்படுகின்றன. இது மட்டுமல்ல, திருமணம் செய்யாமல் இருப்பதும் வரம் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. திருமணம் செய்வதும் வரம் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாடுகள் படுவது கூட, கிறிஸ்துவுக்காக பாடுகள் படுவது கூட வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவைகளெல்லாம், திருமணம் செய்யாமல் இருப்பது, திருமணம் செய்வது, பாடுபடுவது, இவைகளெல்லாம் ஆவிக்குரிய வரங்கள் என்கிற பட்டியலில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் வரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த 19 வரங்களும் சபையின் பக்தி விருத்திக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது நாம் பார்க்க போவது ஆவிக்குரிய வரங்களுக்கும் தாளந்துகளுக்கும் உள்ள வேறுபாடு மற்றும் உறவு என்ன என்பதுதான். தாளந்து என்று சொல்லும் பொழுது, நம்முடைய பிறப்பிலேயே தேவன் நமக்கு தந்த திறமைகள் தான் தாளந்து, டேலண்ட் என்று என்ன செய்யப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. இயற்கையான திறமைகளை
இயற்கையான பிறப்பில் பெறுவதே இந்த தாளந்தாக இருக்கிறது. இது விசுவாசிக்கும் உண்டு, அவிசுவாசிக்கும் உண்டு. அனைவருக்குமான பொதுவான ஒன்றாக இந்த தாளந்து காணப்படுகிறது. ஆக அனைத்து மனிதர்களுக்கும் குறைந்தது ஒரு தாளந்தாவது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை யார் தருகிறார் என்று பார்க்கும் பொழுது தேவன்தான். விசுவாசிகளோ அவிசுவாசிகளோ பிறக்கும் போதே திறமையை கொடுப்பது என்பது தேவனுடைய வேலையாக செயல்பாடாக காணப்படுகிறது. அடுத்ததாக ஆவிக்குரிய வரங்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது இது நம்முடைய ஆவிக்குரிய பிறப்பில் பிரத்யேகமாக கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதாவது நம்முடைய ரட்சிப்பில் மறுபிறப்பில் நமக்கு தேவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய திறமையாக காணப்படுகிறது. இது விசுவாசிகளுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடியதாக உள்ளதாக காணப்படுகிறது. ஆவிக்குரிய வரங்களை நமது ஆவிக்குரிய பிறப்பில் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படும் பொழுதுதானே இதை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு உள்ள வரங்களை நாம் அறிய முடியுமா என்று ஒரு கேள்வியை எழுப்புவோமாகில் கண்டிப்பாக ஆம் என்றே சொல்லலாம். மற்றவர்களுடைய வரங்களை நாம் அறிய முடியும். அதாவது ஒரு நபர் ஊழியத்தில் ஈடுபடும் பொழுது சபையார் அதை அடையாளம் காண முடியும், சபையார் அதை கண்டுகொள்ள முடியும். ஆகவே ஒருவரின் வரங்களை அல்லது நம்முடைய வரங்களை மற்றவர்கள், குறிப்பாக திருச்சபையார் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். நாமே அதை அறிந்து கொள்ள முடியுமா என்ற மற்றொரு கேள்வியை எழுப்பினால் நாமும் கண்டிப்பாக அதை அறிந்து கொள்ள முடியும். எப்படி எனில், சுருக்கமாக சொன்னால், நாம் ஒன்றை செய்யும் பொழுது, அதாவது நாம் என்ன வரத்தை பெற்றிருக்கிறோமோ அதற்குரிய காரியத்தை நாம் செய்யும் பொழுது மகிழ்ச்சியாக அதிலே ஈடுபடக்கூடியவர்களாக காணப்படுவோம். அடுத்ததாக மற்றவர்கள் அதை குறித்து நம்மிடத்தில் சொல்வார்கள், நீங்கள் இதை சிறப்பாக செய்தீர்கள், நன்றாக செய்தீர்கள், இன்னும் முயற்சி எடுங்கள் என்று பாராட்டுவார்கள். இதனால் நம்முடைய வரத்தை நாமே அறிந்து கொள்ள முடியும். இன்னும் அநேக காரியங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த 2 காரியங்கள் நாம் பெற்ற வரத்திற்கான, அதை கண்டுகொள்வதற்கான அடையாளங்களாய் காணப்படுகின்றன. அடுத்ததாக தாளந்துக்கும் வரங்களுக்கும் உள்ள உறவு என்ன என்பதைத்தான். பிரியமானவர்களே, தாளந்துகளுக்கும் வரங்களுக்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்வது தவறான கருத்தாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக கலாத்தியர் 1வது அதிகாரம் 15-16 பவுல் சொல்லுகிறார், என்னை தாயின் வயிற்றிலேயே தேவன் பிரித்தெடுத்தார் என்று சொல்லுகிறார். எதற்காக? சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக. ஆகவே பவுலடிகளார் பிரசங்க தாளந்தை அல்லது திறமையை பிறப்பிலேயே பெற்றார் என்பதுதான் இங்குள்ள கருத்தாக இருக்கிறது. பிறகு ரட்சிக்கப்பட்ட போது சிறப்பான திறமையை தேவன் அவருக்கு வரமாக கொடுக்கிறார். எனவே தாளந்துக்கும் சில வரங்களுக்கும் உறவு உண்டு என்பதை நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, எல்லா விசுவாசிகளுக்கும் ஆவிக்குரிய வரங்கள் இருக்கிறதா, கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அதற்கான பதிலாக இருக்கிறது. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்களோ அவர்களுக்கு இந்த வரங்கள் தரப்பட்டுள்ளன என்பதை புதிய ஏற்பாடு திட்டமும் தெளிவுமாக போதிக்கிறதா இருக்கிறது. இதற்கு எடுத்துக்காட்டான வசனம் எபேசியர் 4:7. இதிலே நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்மில் அவனவனுக்கு என்று சொல்லும் பொழுது எல்லா விசுவாசிகளையும் இது குறிப்பிடுகிறது. அடுத்ததாக, கிருபை அளிக்கப்பட்டுள்ளது என்பதனுடைய சரியான அர்த்தம் கிருபையின் வரங்கள் அளிக்கப்பட்டுள்ளது என்பதாகத்தான் இருக்கிறது. ஆகவே எபேசியர் 4:7 எல்லா விசுவாசிகளுக்கும் கிருபையின் வரங்கள், அதாவது ஆவிக்குரிய வரங்கள் அளிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல 1 பேதுரு 4:10 அவனவன் பெற்ற வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு விசுவாசி குறைந்தது ஒரு வரத்தையாவது பெற்றவராக காணப்படுகிறார். தேவன் தம்முடைய சபைக்காக அவர் உழைக்கும்படியாக ஏதாவது ஒரு வரத்தையாவது அவருக்கு கொடுக்கக்கூடியவராக காணப்படுகிறார்.
இந்த வரத்தை, நாம் பெற்ற வரத்தை நாம் பயன்படுத்தும் போது தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இதனால் நம்முடைய சபை பக்தி விருத்திக்குள்ளாக செல்லுகிறது. அடுத்ததாக பிரியமானவர்களே, ஒரே நபர் 19 நாம் பார்த்த இந்த மொத்த 19 வரங்களையும் பெற்றிருக்க முடியுமா என்று கேள்வி கேட்டால் கண்டிப்பாக முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 1:7 அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 1:7 யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் என்று கொரிந்திய சபையாரை பார்த்து பவுலடிகளார் சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு நபர் அனைத்து வரங்களையும் பெற்றிருந்தார் என்பதல்ல, மாறாக கொரிந்து சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளும் இந்த 19 வரங்களை தனித்தனி நபர்களாக பெற்றிருந்தார்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். ஆக கொரிந்து சபையார் அனைவருமே வரத்தை பெற்றவர்கள் என்பதற்கு இது எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆனால் ஒரே நபர் 19 வரங்களை உடையவராக இருக்கிறார் என்று சொல்வது சரியான கூற்று அல்ல. பிரியமானவர்களே, இறுதியாக நாம் பார்ப்பது என்னவெனில், இந்த 19 வரங்களும் சபையின் காலகட்டம் முழுவதற்கும் பொருந்துமா என்று நாம் ஒரு கேள்வியை எழுப்புவோமாகில் கண்டிப்பாக இல்லை என்று நாம் சொல்லலாம். ஏனெனில் அஸ்திபார வரங்கள் என்று சில வரங்கள் காணப்படுகின்றன. அதாவது சரியாக சொன்னால், சபையின் ஆரம்ப காலத்திற்கென்று தேவன் சில வரங்களை கொடுத்திருந்தார். அவைகள்தான் சபையின் பணிக்கான அஸ்திபார வரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆகவே இந்த 19 வரங்களும் கிறிஸ்துவின் வருகை வரைக்கும், மறுவருகை வரைக்கும் உள்ள சபையின் முழு காலகட்டத்திற்கும் ஏற்புடையவைகள் அல்ல என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆகவே இதன் அடிப்படையில் இந்த 19 வரங்களை 2ஆக நாம் பிரிக்க முடியும். அவை என்னவெனில், 1 நிரந்தரமான ஆவிக்குரிய வரங்கள், அதாவது ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து கிறிஸ்துவானவர் நம்மை தம்மோடு சேர்த்து கொள்ளும் வரைக்கும் உள்ள வரங்கள் நிரந்தரமான ஆவிக்குரிய வரங்கள். 2ஆவதான வரங்கள் தற்காலிகமான ஆவிக்குரிய வரங்கள். இதுதான் சபையின் பணிக்கென்று ஆரம்ப காலங்களில் கொடுக்கப்பட்ட அஸ்திவார வரங்களாய் இருந்தன. ஆகவே நிரந்தரமான ஆவிக்குரிய வரங்கள், தற்காலிகமான ஆவிக்குரிய வரங்கள். நிரந்தரமான ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்லும் பொழுது 9 வரங்கள் அதிலே காணப்படுகின்றன. 19இல் 9 வரங்கள் நிரந்தரமான ஆவிக்குரிய வரங்களாக காணப்படுகின்றன. அவை என்னவெனில், ஊழியம், அடுத்ததாக போதித்தல், அடுத்ததாக புத்தி சொல்லுதல், அடுத்ததாக பகிர்ந்து கொடுத்தல், அடுத்ததாக தலைமைத்துவம், அடுத்ததாக இரக்கம் காண்பித்தல். ரோமர் 12வது அதிகாரம் 6 முதல் 8 இவைகளை பார்க்கிறோம். அடுத்ததாக சுவிசேஷ வரம், அடுத்ததாக மேய்ப்பர் வரம். இவைகளை எபேசியர் 4:13 நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக உபசரித்தல், இதை 1 பேதுரு 4:9 பார்க்கிறோம். ஆக இந்த 9 வரங்களும் நிரந்தரமான ஆவிக்குரிய வரங்கள். திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிரந்தரமான ஆவிக்குரிய வரங்கள். அடுத்ததாக தற்காலிக வரங்கள் அல்லது சபையின் ஆரம்பகால பணிக்கென்று கொடுக்கப்பட்ட அஸ்திவார வரங்கள் எவைகள் என்று நாம் பார்க்கும் பொழுது, அவை அப்போஸ்தல வரம், தீர்க்க தரிசன வரம், ஞானத்தை போதித்தல், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம், குணமாக்குதல், அற்புதங்களை செய்தல், ஆவிகளை பகுத்தறிதல், அந்நிய பாஷை மற்றும் அந்நிய பாஷை வியாக்கியானம் செய்கின்ற வரம். இந்த 10 வரங்களும் தற்காலிக வரங்களாய் இருக்கின்றன. இதிலே விசுவாசம் என்று சொல்லப்படுகிற வரம் ஒரு திட நம்பிக்கையை உடைய ஒரு விசுவாசமாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை போன்றதல்ல இது. இந்த விசுவாசத்தை தான் மாற்கு 16 நாம் பார்க்கின்றோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசிப்பவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அந்த விசுவாசமும் இந்த விசுவாசமும் ஒன்றே. ஆகவே இந்த விசுவாசம் கூட இந்த தற்காலிக வரங்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்த தற்காலிக வரங்களை குறித்து எபேசியர் 4வது அதிகாரம் 13 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8 முதல் 10 மற்றும் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 28 முதல் 30 ஆகிய இடங்களில் நாம் வாசிக்கின்றோம். மேலும்
இந்த மொத்த வரங்களில், அதாவது இந்த 19 வரங்களில் அப்போஸ்தல வரம் மற்றும் சபையின் மூப்பர் என்கிற இந்த வரங்கள் ஆண்களுக்கு மட்டுமே உரிய வரங்களாக இருக்கின்றன. அதே சமயத்தில் மீதமுள்ள மற்ற வரங்கள் ஆண் பெண் என இருபாலருக்கும் உரிய வரங்களாய் காணப்படுகின்றன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த வரங்களை பற்றி இவ்வளவு தெளிவாக நாம் அறிந்து கொண்டால்தான் தேவன் எனக்கு அல்லது நமக்கு கொடுத்திருக்கின்ற வரம் அல்லது வரங்கள் என்ன, எவைகள் என்பதை கண்டறிந்து நாம் அதை சிறப்பாக திருச்சபைக்காக, தேவ நாம மகிமைக்காக பயன்படுத்த முடியும். ஆகவே இதை சிந்திப்போம், இதன்படி நடப்போம். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படட்டும். ஆமேன்.